வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஹெச்வி கேமிங் சாகா. நாங்கள் உங்கள் கேமர்ஸ். என்ன ஃபஸ்ட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. நம்மளோட நடுவில் லேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டோல் பூத் ரேஸ் ஒன்று போட்டுருக்கோம். நம்ம வெறும் வந்து உங்களுக்கு கேம் பிளே மட்டும் வந்திருக்கோம், வாய்ஸ் ஓவர் இல்லாமல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பவுண்டி பார்க்க போகிறோமா? இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மைல் ஸ்டோன் முடிக்கணும். ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம்னா பிளாக் லிஸ்ட் 13 வந்து அடிச்சு பற்றி விடலாம். ஓகே. ஸோ இப்போ அவங்க கூட மோதுறதுக்கு நம்ம பவுண்டி இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு ரேஸ் மைல் ஸ்டோனும் முடிச்சு வரும். இது ரேஸ் கிடையாது. இல்லை, அதான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரேஸ் எல்லாம் முடிச்சு விட்டோம். ரேஸ் எல்லாமே 4 பாயிண்ட் முடியும், 4 ரேஸ் முடியும். கேம் பிளே அப்படி வச்சுக்கலாம். பவுண்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேம் பிளே. இதில் என்ன நமக்கு ஒரு பிரச்சனைனா, இந்த மாதிரி 1x போலீஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம், அந்த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் போலீஸு. இவங்கள நம்ம பூ போல் நம்ம தான் பாதுகாத்து கொண்டு போய்க்கிறோம். அதுதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. போலீஸுன்றீங்க, பூ போல் பாதுகாத்து கொண்டு போயின்றீங்க. ஆமாம், நம்ம ஏதாவது கொஞ்சம் விளையாட்டு காமிச்சோம் வச்சுக்கோங்களேன், இவன் நம்ம அவன் இறந்துருவான், இல்லைன்னா வந்து நம்மளை கூல் டவுன் பண்ணி விட்ருவான். நம்மளால பவுண்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே ஓகே. அதனால இவனை நம்ம தான் நிறுத்தி பொறுமையாக கூட்டு போகணும். அதே ஒரு செக்கப்பு கலைக்கணும். 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் வந்ததுனால இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டாக போகலாம். அங்கே பாருங்கள், லைட்டாக தட்டினோடனே டோர் கீரி எல்லாம் உடஞ்சி போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பவுண்டி இன்க்ரீஸ் பண்ண நம்ம என்னது ஆக்சுவலி இதை இப்போ ஸ்டார் இன்க்ரீஸ் பண்ணுறோமா? இல்லை பவுண்டி அதான் நம்ம அவனோடய அவன் வந்து இப்போ பிளாக் லிஸ்ட் 13னா அவனுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பான்ல. கரெக்டாக இப்போ நம்ம பவுண்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோம்? போலீஸை இது பண்ணி பண்ணுறதுனால போலீஸை வந்து அடிச்சு இது பண்ணி டேமேஜ் பண்ணி நம்மளுக்கு அந்த வாண்டட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பவுண்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம பவுண்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு போலீஸை வந்து சீன்றோம். அதே மாதிரி 1x 2x போலீஸு அவங்களெல்லாம் இது பண்ணோம். அந்த இதை போக நம்ம லெவல் போக இந்த பேர் அதான் நீ சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ் அதிகமாகும். போலீஸுக்கு பயங்கரமாக அதிகமாகிடுச்சுன்னா ஹெலிகாப்டர் வரும். அந்த மாதிரி வந்து அது வந்து அந்த போலீஸ் நல்லாயிருக்கும். நம்மளால நிற்கவே முடியாது, எங்கே நின்று. ஆமாம், சுற்றி வளைச்சிருவாங்க. சைடில் வந்து இடிக்கலாம் பாருங்க. இவன் 1xே இவ்வளோ வேலை பார்க்கும்போது அவங்க பாருங்க இடிச்சுட்டு அவன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன். வளர்க்கணும். இவன் வேற ஒருத்தனா இல்லையே. இப்போ 4 மினிட்ஸ் நம்ம வந்து இவங்களோட 4 மினிட்ஸ் நம்மளோட இவங்க கூட இருந்தோம்னா அது முடிஞ்சிடும். அதே மாதிரி இது வந்து 4 காரை நம்ம இடிக்கணும். ஒரு 3 காரை இடிச்சிட்டோம். இது நம்ம 5 நிலை காமிக்குது 5000. அது பவுண்டி இது இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்பப்போ காமிக்கணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வேகமாக போகணும். அந்த டவுனட்டை தட்டி விடணும். ஆனால் நம்ம தட்டி விட்டோம்னா இறந்துருவானுங்க. அதனால நம்ம தட்டி விடாமல் போய்க்கிட்டோம். இப்போ தட்டினியா? தட்டில் உள்ளே போய் வந்துட்டானே, தட்டவே இல்லையா? அது சும்மா உள்ளே போகிற மாதிரி போயிட்டு வந்துருக்கு. இப்போ ஹெலிகாப்டரு அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. பில்டிங்லாம் உடச்சிட்டு போகிறேன். பின்னாடி எக்கச்சக்கமாக நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க ஓட்டிக்கிட்டு. இந்த பதில் நம்ம ஒன்றும் ஓப்பன் ஆகலாம். வழி இல்லை. அடுத்த நம்ம பிளாக் லிஸ்ட் முடிக்க தான் நம்ம 1 மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்க. என்ன மைல் ஸ்டோன் கம்ப்ளீட்? 4 காரை டச் பண்ணோம். நம்ம 4 பேர் டச் பண்ணோம். அந்த இடிக்கிறது லைட்டாக தட்டு போடுறது. அது பவுண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. 2250 வந்துருச்சு. நம்ம வந்து 52 சம்திங் வச்சுருந்தோம். அவனை பீட் பண்ணணும்னா 100 பவுண்டி வேணும். இப்போது 2250 வந்து இந்த 4 நிமிஷம் முடிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பவுண்டி ஏறும். இல்லை கொஞ்சம் ஏறி இருக்கு. 100 ஏறிட்டு இருக்கு பவுண்டி. ஆனால் 1x ஆல்மோஸ்ட் முடிய போகுது. 1xல ஃபயர் இதுவாக காமிது வரும். பவுனாக தான் 1x கீழே பேக்கப். அடுத்த பேக்கப் வரதுக்கு 2.2 மினிட்ஸ் ஆகுமா? அதுக்கெல்லாம் நமக்கு அந்த 4 மினிட்ஸ் முடிஞ்சிடும். அது வரைக்கும் இந்த 2 காரை தான் நம்ம பூ போல் பாதுகாக்கணும். இல்லைனா வந்து அவங்க வரத்துக்குள்ளே நம்மளுக்கு கூல் டவுன் ஆகிடும். அவங்க இறந்துருவாங்க, நமக்கு டக்குன்னு கூல் டவுன் ஆகிடும். அது என்னென்னா 1x 2xனா தான் நமக்கு டக்குன்னு கூல் டவுன் ஆகும். அடுத்தடுத்து நம்ம 6xலாம் போனோம்னா கூல் டவுனே ஆகாது நமக்கு. அந்த ஹைடே இருப்பாங்க. ஹெலிகாப்டரில் வருவாங்க, இதில் வருவாங்க. அவனுங்க வரவே இல்லைனா கூட கூல் டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓகே, ரொம்ப நேரம் போய் எங்கன்னா நிற்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஏதாவது ஹைடன் ஏரியாவில் போய் நின்னா மட்டும்தான் டக்குன்னு அதாவது ஒரு மறைவாக ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்க வேண்டியதான். நீ அது முட்டி நிற்கிற முட்டெல்லாம் இல்லை. முட்டினா இறந்துருவாங்க. இப்போ டோர் இல்லாமல் சுற்றிட்டு கட்டிட்டோம். நீ இந்த அந்த பக்கம் போய்ங்க. சாவலை எவ்வளோ அவங்க அந்த பக்கம் போயிட்டானுங்க. அதனால தப்பிச்சிட்டானுங்க. பவுண்டி 3200. இங்கே பாருங்கள், நம்ம அந்த பக்கம் போயிட்டோம். டக்குன்னு கார் வேசத்துக்கு வரானா பாருங்கள். நம்ம தான் அவனை தேடி போகணும். வாடான்னு சொல்லிட்டு அப்போ போய் அவனை நம்பி கொடுக்கணும். சுற்றி அந்த பெட்ரோல் பங்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உடஞ்சி போய் காரை அங்கே பாருங்க, ரிவர்ஸில் இடிச்சதுக்கு இறந்துட்டாங்க. ஆமாம், காணா. அவன் ஒயிட் ஆகிட்டானா இறந்துட்டான்னு இருக்கும். ஓகே, இப்போ கூல் டவுன் போயிடுச்சு. இவங்களை சாகடிக்க கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. எதுக்கு அவனுங்களை 1xன்னு வச்சுக்காங்க? சம்பளம் கொடுத்து போலீஸ் எப்போ வரும்? அவங்களாம் நடுவில் வந்தால் தான். இல்லைனா இந்த போலீஸை தேடி நம்ம தான் போகணும். இது என்னடா அந்த மதுரைக்காரனுக்கு அந்த சோதனைன்ற மாதிரி அந்த 1x எதுக்கு அவனுங்க வேலைக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. தொட்டு இறந்து போகிறாங்க. அதாவது லோ கிரேட் போலீஸ் மேலே அடுத்தடுத்த லெவலில் இருப்பாங்க போலீஸ். அவங்க தான் வந்து பயங்கரமான K9 கார்னு ஒன்று ஒரு SUVயில் வருவாங்க. அவங்கெல்லாம் சூப்பராக டப்பு கொடுப்பாங்க. காணும் போலீஸையே. அவ்வளோதான். ஐயோ கூல் டவுன் முடிய போகுது.
சரி அப்படியே இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி பவுண்டி முடியும்? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வருமா? திரும்பவும் நம்ம அவங்கள போலீஸ் இதில் போய்ட்டு ஒம்பளுக்கணும். ஆனால் இப்போ பவுண்டி நம்மளுக்கு அந்த 5 ஏறிச்சு. அவ்வளோதான் ஏறி இருக்கும். நமக்கு தான் 50,000 வேணுமே பவுண்டி. கொஞ்சம் தான் ஏறி. காரை மாற்றி சும்மா போவோம். இதை வாங்கிட்டு சுட்டு அந்த அவன் பேர் என்ன? கில்லிக்கா? டாஸ் கில்லிக் தான் அவன் பேர். அவனை ஜெயிச்சு அவங்க காசு அவனோட கார் தான் நம்மளுக்கு. அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறது. ஃபோட்டோ எடுத்தால் கூட நமக்கு பவுண்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வேகமாக போயிட்டு அந்த டோலில் கிராஸ் பண்ணுவோம். ஹை ஸ்பீடில் டோல் கிடையாது, அந்த ஃபோட்டோ மாதிரி. ஆனால் சம்திங் அந்த ஒரு இடத்துல ஒரு சில ஹை ஸ்பீட் ஏரியான்னு அவங்க கன்சிடர் பண்ணுற ஏரியாவில் அந்த கேமரா வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணோம்னா ஸ்பீடாக போகிறத அப்படியே எடுத்து நம்மளுடைய இதை வந்து நமக்கு ஒரு 5,000 பவுண்டி ஏறிச்சு. இதெல்லாம் அந்த ஊரில் பயங்கர ஃபோட்டோ எடுத்து அது வந்து உனக்கு கேப்சர் பண்ணிடுறா, நம்மளோட நம்பர் பிளேட் இதெல்லாம் கேப்சர் பண்ணிடுறா, ஸ்பீடிங் ஃபோன் சொல்லிட்டு அப்படியே ஆன்லைன்லேயே போட்டு விட்ருவாங்க. ஃபைன் போட்டு விட்ருவாங்க. டக்குன்னு போயிட்டு முடிச்சுட்டு போகலான்னு நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி இருந்தால் இந்த பைக் ஓட்டுற பண்ணாடையெல்லாம் மாட்டுவானுங்க. ஏன்னா ஈசிஆரில் ரேஸ் போகிறவன், அங்கே ரேஸ் போகிறவன் எல்லாம் மாட்டிப்பானுங்க. திடீர்னு பார்த்தா வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பான், பைக்கில் ஒரு மெசேஜ் வரும். எடுத்து பார்த்தா 10,000 ஃபைன், ஓவர் ஸ்பீடிங் அடிக்கணும். ஆனால் மேலே கெட்ட வார்த்தை பேசிட்டேன். பரவாயில்ல, ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வந்துருச்சு, என்ன பண்ணுறது? இந்த மீமை பார்த்து வந்துருச்சியா, நான் என்ன பண்ணுறது? இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோட்டோ முடிச்சு விடுவான், அவ்வளோதான். ஆனால் இது ஃபோட்டோவில் நம்மளுக்கு கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோட்டோவில் வந்து இப்போ நம்ம பொருளாதாரத்தெல்லாம் ரொம்ப சின்ன ஃபோட்டோ 100, 108 முடிச்சா போதும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக முடிச்சிடும். சில அதிகமாக வரும். ஒன்று அடுத்தடுத்து போகிறதுலாம் 160 வரணும் டர்னிங்கில். அங்கெல்லாம் நம்ம முடிக்க முடியாது. அந்த டர்னிங்கில் அந்த ஸ்பீடு எடுக்கவே முடியாது. நம்ம வண்டியை வந்து கத்தர முடியும். வேணாண்டா விட்டுறா அப்படி. 76 வந்துச்சு, இன்னும் ஒரு 30 வந்துச்சுன்னா நம்ம பவுண்டி முடிச்சிடலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு ரேஸ் போகிறோமா? ரேஸ் கிடையாது, அதான் ஒரு கேம் பிளே. அது ரேஸ்னு வருது, ரேஸ் கேம் பண்ணுறோம்ல. ரேஸில் போலீஸ் பாருங்க, இப்போ ஒருத்தனா போல் கூட்டி போனவங்கள இடிச்சா செத்துறான். இடிச்சா பாருங்க, 2 கார் இப்போயே டேமேஜ் ஆகி புகழாக வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கார் பற்றிலாம் கன் மாதிரி இருக்குது. சரி, வாடா ரிவர்ஸ்லேயே வரா. ஃப்ரண்ட்டில் போனால் டக்குன்னு செத்துடுறான். சும்மா ரிவர்ஸில் போவோம். அவன் நினைப்பான் நம்மளை போலீஸ்னே இவங்க மதிக்கலையா, ரிவர்ஸில் போய்க்கிருக்காங்களே. அவங்க பாரு, நம்ம ரிவர்ஸில் போகிற நம்மளே இங்கே இடிக்கல, ஃப்ரண்ட்டில் வர சைடில். நான் போலீஸ்ரா, கொஞ்சம் மரியாதை கொடுங்கடா. வாயா ரிவர்ஸில் வாயா, நீ வாயா. வந்து தான் எவ்வளோ தூரம் விட்டான் பாருங்க ரிவர்ஸில். வந்து தான் பாரு, வா. நடுவில் வந்து மடக்கிறானா பாருங்களா. அவனை கூட சேர்ந்து அவன் பாருங்க நமக்கு பந்தோபஸ்து கொடுக்குற மாதிரி முன்னாடி போய்க்கிருக்கான். சார் நீங்கள் பொறுமையாக ரிவர்ஸ் வாங்க, நான் உங்களுக்கு பின்னாடி அந்த வண்டி இடிக்காத மாதிரி நான் வந்துட்டான். 2 பேரும் வந்துட்டாங்க. புகையா அடிக்குதா அவன் கார்? என்ன அது புகை அடிச்சு தள்ளுதான். கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறான்னு அர்த்தம். ஓ, உயிர் பிரியர் கடைசி தருவாயில் இருக்கான் அவன். இன்னும் சில செகண்டில் செத்துறான். மாட்டல, 2 பேருமே மாட்டல. நல்லா இருக்கியா? டைவா இல்லை, அதை சொன்னேன். தண்ணி உள்ளது தான் டைவ் இல்லை, கவர்றதுக்கு பேர் டைவ் சொல்லுவாங்க. டைவ் அடிச்சு வந்து அப்படியே சண்டை போடுறாங்க. அது மாதிரி காரில் வந்து ஒரு டைவ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். வேறு அது எப்படி சொல்கிறது? எகிரி வர்றது, அந்த ரேம்ப் மேலே ஏறி. அது என்ன டைவ்னே சொல்லுங்கள். ரொம்ப ரோல், அது வேண்டாம். இறந்துட்டாங்க. ஒருத்தன் செத்துட்டான். டோனட் வந்து செத்துட்டான் ஒருத்தன். இன்னும் ஒருத்தன் மட்டும் இருக்கானா? பின்தொடர்ந்தே வரான். இப்போ நம்ம நேராக போய் அதை தட்டி விட்டு போகலாம். ஆனால் தட்டி விட்டு இறந்துருவானே, செத்துருவான். அந்த அந்த ரெட் கலரில் காமிது பாருங்க. நம்ம எப்போ பண்ணலாம்னா, ஒரு ரேஸ் முடிச்சுட்டு அப்போ நம்ம கூல் டவுன் ஆகும்ல, அப்போ தட்டிட்டு வரும்போது கடகடம் தட்டி விட்டு அவனுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு கடகடம் கூல் டவுன் பண்ணிட்டு மேட்டர் முடிச்சு போயிடலாம். அது வந்து இப்போ நம்ம 5X அந்த மாதிரிலாம் போகும்போது ஹெலிகாப்டரில் வருமா, நம்ம கீழே இருக்கவங்க எல்லாம் தட்டி விட்டு காலி பண்ணா கூட ஹெலிகாப்டர் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி தான் தப்பிக்கிறது? அப்போ ஹெலிகாப்டர் உள்ள வராமல் ஏதாவது ஒரு க்ளோஸ்டு பில்டிங் மாதிரி எங்கன்னா போய் தான் ஒழியணும். காரும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஹெலிகாப்டர்கிட்ட இருந்து தப்பிக்கணும். எல்லாருமே டக்கு அப்போ தான் அந்த இனோவா கார் எதிரில் வந்து சலசம் பண்ணுவான். சேனல் வண்டி நடுவில் வரும். எல்லா வேலையும் பண்ணுவாங்க. என்ன எழுதியிருக்கு டோனட்டில்? என்ன எழுதியிருக்கு? கீஷ்னு ஆகியன் காக்ரோச். அவ்வளோதான். போலீஸ் தான் பின்னாடி தட்டுவாங்க காரை ரோல் பண்ணுறதுக்கு. நம்ம தட்டிட்டோம். சம்டைம்ஸ் இப்போ ஒரு இதில் பார்த்தனே, அவன் தட்டி நம்ம காரை தட்டிட்டு அவன் ரோலிங்கில் போகிறான். இது நிஜமாலே போலீஸ் வந்து பண்ணுவாங்க. அமெரிக்காலலாம் வந்து காரில் துரத்தும் போது லைட்டாக பின்னாடி லைட்டாக டச் பண்ணுவாங்க அந்த நம்மளோட டிக்கியை. அப்படியே டச் பண்ணி தள்ளும் போது நம்மளோட கார் அப்படியே ரோலிங்கில் போகும். அதுதான் இப்போ அவன் நம்ம காரை டச் பண்ணான், அப்போ நம்ம கார் தானே ரோலிங்கில் போனோம். நம்மளை டச் இடிச்சுட்டு அவன் ரோலிங்கில் போகிறான். ஏன்னா ரிவர்ஸ் தானே காணும் போலீஸ். அது கார் இல்லை இதை ஒருத்தா இருக்கான். வாடா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். வாடா பின்னாடியே வா. தட்டி விட்டுருவோம். திட்டுருவானே தட்டல, அவனே திட்டு இறந்துட்டான். அவனே இறந்துட்டான் சொன்ன மாதிரி. நம்ம தட்டில் அவனே தட்டிட்டான்.
இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சொந்த காசுல அவனே சோனி வச்சுக்கலாம். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கூல் டவுன் ஆகிட்டுரும் ஒருத்தவங்கள எத்தனை வாட்டி கூல் டவுன் ஆகுது. இவங்களை பாதுகாட்டி கூட்டு போகிறதா நம்ம வேலை. இவங்க நம்மளை பிடிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப கஷ்டம் தான். பவுண்டி ரேஸ் கூட டக்குனு முடிச்சிடலாம்ல. பவுண்டி 2x ஆகுது வருதா பாருங்க. அதுவும் வரல. எவ்வளோ பொறுமையாக ஒன்றைக்கு நெக்ஸ்டாகி ஒரு ஹீரோ ட்ரக்கிங் வந்துருக்கு. கேம் டு கேம் தவறிங்க நடாரே போய்க்கலாம். இது அமெரிக்கன் ட்ரக் போயிட்டு எல்லா ட்ரக்கும் ஓட்டுறாங்க. அமெரிக்காவில் தானே நம்ம ஓடிட்டு இருக்கோம். இல்லை அந்த ட்ரக்கு டிசைன் வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே கட்டாயம் மட்டும்தான் இருக்குது. கண்டெய்னர் இறந்துட்டாங்க. திரும்பவும் கூல் டவுனா கூல் டவுனு. நம்ம தான் அவங்களை தேட போகணும். எங்கே இருக்காங்க? எங்கே போலீஸ் டக்குன்னு எவனா வண்டி நிறுத்தி கூல் டவுன் ஆயிடுச்சே. டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு சார் எங்கன்னா வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது சார் அப்படி கேட்டு தான் போகணும் போகுது. மைல் ஸ்டோன் முடிச்சிச்சு. இப்போ ஒன்றும் பவுண்டி மட்டும்தான். திரும்பவும் கஷ்டம் விளையாடுறோம். டென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம ஃபுல் பவர் காமிச்சிடுவோம். இல்லையா கவுந்துட்டான் அவ்வளோதான் செத்துட்டான். இந்த மாதிரி தான் ஒரு தடவை நான் படித்து காலி பண்ணுவோம். ஆனால் இவங்களை பாதுகாத்து கூட்டி போகிறது ஒரு வேலை. வண்டி எகிரிடுச்சா நம்மளை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு அலர்ட் ஆகி ஒரு வெறியான வேணாம் அப்படியே பொறுமையாக இருக்க செட்டா. அந்த மாதிரி தான் நம்ம திருடனை பார்த்தோன்னே அப்படி ஒரு வீடு கொண்டு வரணும். அதை விட்டு அசம்பல் முன்னாடி ஓட்டிட்டு இருக்கேன். அதான் கடுப்பு இத்து போன கார் அதான் கடுப்பில் அடிச்சு பறக்க வச்சு இத்து போன காரை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. மறுபடியும் கூல் டவுன் ஆகிட்டு போ இல்லையா கண்டிப்பாக. அது திரும்பவும் நம்ம போகணும். என்னய்யா இது மறுபடியும் முதல்ல இருந்தா சேஸ் அந்த மாதிரி ஆக மொத்தம் 30 சேஸ் அப்படிதான். எத்தனாவது ரவுண்டுண்ணே இதுவா? இது 10வது டேக் தம்பி. அது மொத்தம் 11 மறுபடியும். அது நம்ம ஃபால்ட் இல்லைங்க. அதோட வண்டி அடுத்து மறுபடியும் ஒரு இப்போ குறுக்க வந்து ஒரு தாத்தா வருவார். ஈரோடு அமெரிக்கன் ட்ரக்லேருந்து அப்படின்னு வருவார். அடுத்து 12வது ட்ரெயின் இது. அடுத்து 13வது ட்ரெயின் போயிட்டே இருக்கும் போது பின்னாடி இப்பயாவது ஒருத்தன் விரட்டிட்டு வரானே. திரும்பவும் பாருங்க ஒன்றுக்கு முதல்ல வருது. எப்போங்க நம்ம இந்த ஒன்னைக்கு தாண்டி போகிறது? அதுவே நம்ம ஃபஸ்ட்டு டைம் விளையாடிருந்தோம்னா நம்ம இந்த ஒன்னைக்கெலாம் பெரிய ஆளாக தருவாங்க. நம்ம கொஞ்சம் விளையாடி கொஞ்சம் பழக்கிட்டா 6xலாம் பார்த்துட்டு இப்போ ஒன்னைக்கு பவுண்டியாவது போயிட்டு இவ்வளோ நேரம் போலீஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். பாவம் பார்த்து போட்டு விடுவோம். பவுண்டியை கிட்டடா போகிறது. அவங்களே இன்னும் வந்து 500 தான் இருக்கேன். இப்போ நம்ம எத்தனை காரம் பவுண்டியில் காலி பண்ணி போலீஸ்கார் அதுக்கு வெறியாவது நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு வெறியாக தொப்பிட்டு வரணும். நம்ம 1x காரு நம்மளோட இங்கெல்லாம் நம்ம ஊர் போலீஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்ம ஊர்லேயும் நல்ல போலீஸ் இருக்காங்க. ஆனால் ஒரு சில டம்மி போலீஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி சம்பளத்தை வாங்கிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்க பயில போல. இல்லையா சார் ஒரு எண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு பாருங்க எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஒன்று போலீஸ் மட்டும் தான் பேலன்ஸ். போலீஸ் பவுண்டி தான் நம்ம இப்போ ஏற்றுறது ஒரே வேலை. குத்து நான் போல குத்தி போவோம். நான் வந்து அதே நம்ம பேக் 5000 இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆக வரைக்கும் அவன் நம்மளை துரத்திக்கிட்டு வரவே கிடையாது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பவுண்டி வருதுன்னா இதுலேருந்து 5000 அதை முடிஞ்சு அந்த மைல் ஸ்டோன் முடிச்சிருக்கோம். 2 மைல் ஸ்டோன் இருக்காங்க பேலன்ஸ். ஒரு மைல் ஸ்டோன் இருக்கும். ஆனால் நம்ம பவுண்டி தான் இன்க்ரீஸ் மேலே காமிச்சு 200. இப்போ 200 காமிதா. நம்ம அங்கே வந்து இப்போ ஒரு 10,000 எடுத்தோம்னா நமக்கு போதும். முன்னாடி 50,000 எடுக்கணும். எப்போ ஏறுறது? இன்னொரு 400 பொறுமையில ஏறிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி விளையாடும் போதும் 500 5000 6000 முடிச்சதில் அப்படியே வந்துருச்சு. இப்போ யாரும் முடிப்போம். ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன். முடித்தவனே எழுப்பி விடியா. அங்கே பாருங்க பின்னாடி வந்தாலே நம்மளை பிடிக்க மாட்டான். சுற்றிக்கிட்டு வேற வரோம். ஆனால் நம்ம அசால்ட்டாக என்ன இருக்கு. பண்ணிருந்தா காரை லாக் பண்ணி படுத்துருந்தோம். சவுண்ட் இங்கிலீஷ் ஆனோட எழுப்பி விடுங்க நான் தூங்கிக்கிறேன். ஒரு கதவை தண்ணி எதிர்றா வெளில வந்து தட்டிக்கிட்டே இருப்பான். பவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு நான் காரை அடிச்சு கிளம்பிடுவேன். இந்த 1xல என்ன அவனுக்கு ஒரு ப்ளஸ்னா அவனுக்கு கார் நல்ல ஸ்பீடு. நம்ம ஒரு 190ல் போனால் கூட பின்னாடியே வரும். ஆனால் காரு கம்மி காரு இடிச்சாலே டேமேஜ் ஆகும். இன்ஜின் நல்லா இருக்குது. பாடி சரியில்லை. ஏன் சொன்னால் இன்ஜினை கூட வச்சுட்டு பாடியை லைட்டாக அப்கிரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ தான் 8 வந்துருக்கு.
ரோலிங் ஒரு பயணங்களே நடத்துக்கணும் இது டென்னிஸ் தெரியுமா இருக்கு டென்னிஸ் யாராவது நம்ம வந்து மடக்கி இந்த ஒன்எக்ஸில் தான் கொஞ்சம் பவுண்டி பொறுமையாக போவோம் 3x3xலாம் போட்டு டக்குன்னு பவுண்டி ஏறும் ஆளும் நம்ம சுத்தாங்க மறையிறது கஷ்டம் ஒரு உருவிக்காவே இருக்கும் 1300 ஒரு தரம் கேட்குறவங்க கண்ணு வந்து அந்த மானிட்டரை விட்டு மறையாது அந்த மாதிரி அப்படியே ஒரு டைட்டாக இருக்கும் ஒன்எக்ஸ் எப்போ 1400 2 தரம் கேட்குறவங்க கேட்கலாம் வா 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 அப்படியே போ 1400 1500 வா 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 4 பேர் தோத்துறாங்க நாட்டுக்குள்ளலாம் போட்டு விட்டுக்கிறேன் ஒருத்தனாவது நம்ம பிடிக்கிறான் அவன் 1600 கேட்கறது கேட்கலாம் சார் போனா கிடைக்காது போனா வர்றாது புதுக்கு போனா கிடைக்காது என்னவா அடிக்கலாமா 1700 வேஸ்ட் ட்ராக்ல மிஸ்டர் பின் கார் ஓடிட்டு ஆமாம் இல்லை சின்ன கார் ஓட்டிட்டு போயிருக்கான் பச்சை கார் 3 பேர் வராங்க விரட்டி வந்து பின்னாடி நிற்கிறாங்க முன்னாடி வந்து மடக்கையா நீங்கள் நீ போய் நேராக பாலத்தில் போறீங்க அது முன்னாடியே போய் பார்த்து பின்னாடி பார்த்து ஓட்டினா அப்படிதான் கேட்குறாங்க கேட்கலாம் 3 பேர் போலீஸ் தத்துறாங்க பாரு கேளு 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 செட்டு வரத்துலாம் ரன்னிங்லேயே பேக் போடுவாங்க பின்னாடி தெரியும் ஆனால் அந்த முழு போடுவாங்க ரோடு போட்டாங்கன்னா டப்புன்னு மாற்றினோம்னா டயர் வந்துடுறேன் இந்த கார் நல்லா அடிதாங்க நம்ம கார் டேமேஜ் ஆகும் டோர்லாம் வராது அந்த மாதிரிலாம் எதுவும் வராது ஆனால் மடக்கி பிடிச்சிட்டாங்கன்னா நான் மாட்டிக்கணும் அப்புறமா ஒரு சின்னதாக விஷுவல் மாதிரி வந்து அடிச்சு திரும்பி போவேன் காரில் ஜிடிஎஸ் இல்லை வலிச்சு வெளியில் போட்டு விலங்க மாட்டிட்டு கரத்தனை வலிச்சிட்டு போகிறது தான் அதுக்கு பொம்பளை போலீஸ்லாம் வச்சு அடிச்சுட்டு போவாங்க அதுதான் ரொம்ப மோசம் சில டக்குன்னு ஓட பார்ப்பான் ஒரு பப்ளி மாஸ் போலீஸ் குழுவும் ஓடி வந்து நம்மளை பிடிச்சி உள்ள ஓடும் என்ன பண்ணுற இதுக்கு ஒரே அவனை காப்பாற்றணுங்க நம்ம போயிட்டு ஐயோ பவுண்டி இன்க்ரீஸ் பண்ணால் போலீஸை காப்பாற்ற வேண்டியிருக்கு இப்போ 2500 வந்திருக்கு அந்த பாஸ்டிங் சீரீஸ்லாம் வந்து போலீஸ் பற்றிக்கு வரும்போது அவங்க ஓட்டுவாங்க அவங்களும் இந்த மாதிரி தானே ஓட்டிட்டு இருக்காங்க ஆமாம் 1x போலீஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு படத்தில் வர போலீஸ் அவங்களோட வண்டியை அவங்க அடிச்சு தூக்கிட்டு போவாங்க போலீஸ்காரனால டம்மியாக சைடில் போட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் அட்வான்ஸான போலீஸ் மட்டும் தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது பெரிய லெவலில் எதனா ட்ரெயின் பண்ணி மாட்டிப்பாங்க பாருங்க தொட்டுவாங்க அப்போ அந்த போலீஸ் மட்டும் தான் கொஞ்சம் கார் வந்து பயங்கரமாக அதே தான் இந்த கேம்லேயும் அப்படியே இருக்கும் அதெல்லாம் அவங்க வந்து லோக்கல் போலீஸ் போட்டது வந்து நார்மலாக தான் இருக்கும் 6x 7x கார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் கார் ஆடி போட்டு ஊழிட்டு கவுத்துட்டு போயிடுவாங்க கார் வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கும் கேடிலாக் ஃபுல் ரேஸ் கார் மாதிரி இருக்கும் அவங்க 2x வந்து வச்சு பாருங்க 2x வந்து கேடிலாக் ஆனால் பிளாக் கலர் 2x இப்போ 1x எக்ஸ்ட்ரா ஆகும் இவனை அடிச்சு காலி பண்ணுவாங்க விரட்டி போய் பிடிப்போம் 2x வந்தோடனே 1x தான் போவாங்க டக்கு 2x அது வரைக்கும் அவங்க உட்காந்துருப்பாங்க வடகடை சாப்பிட்டுட்டு 3400 வாங்க வாங்க 3900 1x பிடிக்க முடியாது போயிடுவானா 1x பாருங்க இப்போ தாங்க வேகமாக ஓட்டுறான் வண்டி அவன் அடி 4000 போடு 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 நம்மளை பிடிக்கும் போது கூட இவ்வளோ வேகமாக ஓட்டதில்லை வீட்டுக்கு போகலான்னு எவ்வளோ வேகமாக ரிட்டன் கிளம்பி அவன் பாட்டு ஆப்போசிட் சைடில் வேகமாக போயிட்டு அதே மாதிரி முன்னாடி போயிட்டு இறக்கி பிடிச்சிடலான்னு பார்த்தா முடியாது வாடா வாடா முடிஞ்சா என்னை விரட்டி குடிடா வாடா அப்படின்னு ஓடிட்டு அடிச்சு காலி பண்ணி அதுக்குள்ள 4900 வந்துருச்சா சர்வர் மிஷன் மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் பவுன்சி நான் 1x காலி பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை பார்க்க முடியும் பின்னாடி வந்து 2x போலீஸ் முன்னாடியே போய் வேகமாக அடிச்சுட்டு போவோம் இறந்தே ஆகணும் நம்மளை அவ்வளோ நேரம் அவன் பார்த்து டக்குனு விலகிட்டு டக்குனு ஒரு இன்ச்சு விலகிட்டு போஸ்ட்டில் முட்டிக்கிட்டாங்க டக்குனு எஸ்ஆராங்க டக்குனு விரட்டி பிடிக்கணும் போலீஸ் நம்பாளுக்கு இல்லைல்ல போயிட்டாங்க 1x எஸ்கேப் எவ்வளோ
பார்த்தீங்களா வீட்டுக்கு போகணுன்னு எந்த அளவுக்கு கார் ஓட்டுற பாருங்க. நம்மளை பிடிக்கும் போது இந்த டெக்னிக் ஏதாவது ஒன்று யூஸ் இல்லை நம்ம தமிழ் படத்தில் வைப்பாங்கல்ல, இதோட என் ஜூரி சுற்றி முடிஞ்சுது. அந்த பக்கத்தில் அந்த அந்த இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து பண்ணி இவங்க கட்டுன்னு கிளம்புவாங்க பாருங்க, வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்கினா கிளம்புங்க. அந்த மாதிரி 2 இயர்ஸ் வந்துட்டாங்க. இது நம்மளுக்கு வேலை கிடையாது. நம்ம பிடிக்கும் போது இந்த வேலை ஓட்டிங்கன்னா எல்லா வண்டி வீட்டுக்கு இருக்குங்க. அவனே ட்ரைவிங் எப்படி கண்ணை முடிச்சு போலீஸ்லாம் திட்டுறாங்களா? நம்ம பவுண்டிங் அந்த மாதிரி ரெடி ஆகிட்டோம் நீங்கள் இல்லையா 8,000 தொழில் வந்து போதும் அவ்வளோ முடிச்சு 10,000 நம்ம சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் சொல்லிட்டுருக்கோம். ஓகே ஓகே. போலீஸ் காமிங்க ஹைட் ஆயிடும் ஹைடு 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 கால் பண்ணுறேன் ரெடின்னு போட்டுட்டேன். அவனை இங்கே ஸ்டார்ட் தெரியுது பாருங்க கீழே, அங்கே தான் அவனுடைய ரெஸ்பெக்ட். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.